எடுத்த எடுப்பிலேயே ஆந்திராவில் என்டிஆர் அதிகாரத்திற்கு வந்தார். என்டிஆர் இன்னும் இருக்கிறார் தமிழ்நாட்டில் விஜயின் வடிவத்தில் என்பதை சொல்லிவிட்டார். நமக்கு சில அறைகூவல்கள் இருக்கின்றன, ஆபத்துகள் இருக்கின்றன, சங்கடங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நாஞ்சில் சம்பத்திற்கே நினைத்ததை பேச முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கின்றன. இந்த நெருக்கடிகளையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி செம்மொழிக்கு தலைவர் வரத்தான் போகிறார். அவருடைய சொல்லுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது. அதுதான் எனக்கு ஆச்சரியம். ஏன்னா கச்சத்தீவை விட்டு கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது கச்சத்தீவை விட்டு கொடுத்தவர்களை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லா தலைவரும் அதை சொன்னாலும் எங்கள் தலைவர் விஜய் சொல்லுகிற பொழுது அதற்கான அதிர்வு எங்கே கேட்கிறது என்றால் இலங்கையில் கேட்கிறது. கச்சத்தீவை வேண்டும் என்று தளபதி விஜய் கேட்டால் இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதை எதிரொலிக்கிறார் என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த அதிசயத்தை நம்முடைய தளபதியை தவிர இன்னொருவர் செய்யவில்லை. அதை போல வழிகாட்டும் கொள்கை தலைவர் என்று சொல்லி வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியாரை இன்றைக்கு களத்தில் நாங்கள் மேடைக்கு வருகிற பொழுதே வேலுநாச்சியாரை வணங்கிவிட்டு தான் மேடைக்கு வருகிறோம். இன்றைக்கு வேலுநாச்சியாரை தமிழ்நாட்டு அரசியலில் கொள்கை தலைவராக நம்முடைய தலைவர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மாட்சிமை தேங்கிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் மதுரைக்கு அரசு முறை பயணமாக போன பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ராணி வேலுநாச்சியார் பாலம் என்று பெயர் சூட்டினார் என்றால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ராணி வேலுநாச்சியார் பாலம் என்று பெயர் சூட்டுவதற்கு நாளைக்கு வர இருக்கிற முதலமைச்சர் தான் காரணம் என்பதை அரசியல் பார்வையாளர்கள் புரிந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு நீங்கள் செய்தித்தாள் படிப்பவராக இருந்தால் எங்கள் தளபதியினுடைய கருத்திற்கு எவ்வளவு மரியாதையை இந்த சமூகம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அப்படி எல்லா இடங்களிலும் ஒரு அதிர்வையும் ஆச்சரியத்தை உருவாக்குகிற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இங்கே எந்த பாகுபாடும் இல்லை, இங்கே எந்த மேடு பள்ளங்களும் இல்லை. இந்த இயக்கம் உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை ஒரு நாள் தந்தே தீரும். இந்த இயக்கத்தில் பணியாற்றுவது நமக்கு ஒரு பெருமிதமான வாழ்க்கையை தரும் என்பதை பதிவு செய்து இப்பொழுது சில குடைச்சல்கள் கொடுக்கிறார்கள். அது புரிகிறது நமக்கு. மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், நிலவை குடைந்தால் விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், எண்ணெய் குடைந்தால் பேச்சு கிடைக்கும், தளபதி விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும். நம்புகிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.